வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். சமீபத்தில் ஒரு தேர்தல் பரப்புரையிலேயே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தது. இது அரசியல், நாம் அரசியல் பேசலை, ஓகே. இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஏசி மிஷினில் கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஹி கால்ட் ஏ மெக்கானிக். அவர் வரப்பே கனெக்ஷன் போட்டார். சார் நான் வரணும்னா, வீதிக்கு வரணும் அப்படின்னா இவ்வளோ காசு, கேட்டுக்கு வரணும்னா இவ்வளோ காசு, உள்ளே வரணும்னா இவ்வளோ காசு, ஏசி மிஷினை பார்க்கணும் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஏசி மிஷினை பார்க்கணும்னா இவ்வளோ காசு. சரி, ஓகேப்பா, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு, சார் நான் க்ளீனாக கேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இல்லாமல் பண்ணேன் சார். அப்புறமா பார்க்கலாம் எவ்வளோ கேஸ் போடணும், கேஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்னாரு. சரி, ஓகே பண்ணுப்பா அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், பேக்லேருந்து அந்த வேக்கம் மிஷினு, அப்புறம் மேலே போய் வால்வெல்லாம் கழட்டி அந்த இதில் டியூப் போட்டு அந்த கேஜ் மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு, சார் சுத்தமாக இதில் கேஸ் இல்லை சார், ஃபில்லப் பண்ணணும் சார் அப்படின்னாரு. பண்ணுப்பா அப்படின்னோன்னா, இல்லை சார் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் முதல்ல அப்படின்னு ப்ளக் பாயிண்ட் எடுத்து போட்டு ஜங்ஷன் பாக்ஸை வச்சு அந்த வேக்கம் மிஷினை ஓட விட்டார். சரிங்களா? 1/4 மணி நேரம் ஆச்சு. ஒரு 20 மினிட்ஸ், 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், வேக்கம் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன், கேஸ் ஃபில்லப் பண்ணணுன்னா வேறு எதுவும் லீக் இருக்கான்னு கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour போனால் தான் தெரியும், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு போயிட்டார். சரிங்களா? அப்போ மணி காலையில் 11. ஓகே, ஈவினிங் ஒரு வாரம் காத்துருந்தார். ஈவினிங் வரைக்கும் வரல. பார்த்தா வெளியே அவுட்டர் யூனிட், கம்ப்ரஷர் யூனிட்டில் அந்த ஏசி மிஷின்லேருந்து அந்த கேஜ் மீட்டர் தொங்குது வால்வுலேருந்து. அப்படியே ஜன்னல் பக்கத்தில் வேக்கம் மிஷின் அப்படியே இருக்குது. வீட்டு உள்ளார அந்த அவரோட கிட்டு, பேக், டூல்ஸ் கிட்டு அப்படியே இருக்குது. என்னடா அது, ஒரு ஆளை காணமே அப்படின்னு ஃபோன் பண்ணார். என்னப்பா நைட் ஆச்சு, அப்படியே தொங்குது அந்த மீட்டர் அந்த மிஷின்லேருந்து, வரமாட்டேங்கிறேன் சார். வரல சார், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னாரு. சரி, ஓகே. நாளைக்கு காலையில் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, வரல. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணால், வரேன் சார், வேலையாக இருக்கேன் அப்படின்னாரு. வேலையாக இருக்கியா? உன்னோட அந்த கேஜ் மீட்டரு அப்படியே தொங்குது மிஷின்லேருந்து, வேக்கம் மிஷின் ஜன்னல் பக்கத்துலேயே இருக்குது, உன் டூல் கிட்டு வீட்டிலேயே இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு உன் தொழிலுக்கு தேவையான இந்த உபகரணங்களை டூல்ஸ் எங்கே விட்டுட்டு என்னையா அவனுக்கு எங்கே வேலை அப்படின்னா, சார் வேலை சார், வரேன் சார். நீ தொங்குது அந்த மீட்டர் அப்படியே என்ன எடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு எங்கேயோ இருந்துக்கிட்டு. சரி, ஓகே. அன்னைக்கு வரல, அடுத்த நாள் வரல. என்னோட மிஷின் அந்த மீட்டர் அப்படியே தொங்குது, வேக்கிங் மிஷின் அப்படியே இருக்குது, டூல் கிட்ட அப்படியே இருக்குது. 3 நாள் ஆச்சு, 2 நாளுக்கு மேலே 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. சரி, என்ன பண்ணார் இவர், வெளியில் போயிட்டு ஹோட்டலில் போய் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு போனால், அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். வாங்க சாப்பிட உட்காந்தோன்னே, என்ன விஷயம்னா, இல்லை சார் வீட்டில் கொஞ்சம் ஏசி மிஷின் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம மெக்கானிக்கை கூப்பிட்ருக்கேன், வேலை நடக்குது, அவருக்கு காப்பி டீ காஃபி வாங்கிட்டு போகிறேன்னாரு. வீட்டில் எல்லாம் ஒய்ஃப் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு. என்ன மிஷின்லன்னா கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஊர்லேயும் அதான் பிரச்சனை, போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் கூட அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால், அங்கே இந்த பையன் இருக்கான். வீட்டுக்கு வந்தேன், நீ என்னையா பண்ணுறேன்னு கேட்டார் அவர். இல்லை சார், இந்த பையன் அந்த வீட்டில் வேலை பார்க்குற பையனை பக்கத்தில் நின்றுக்கிட்டு அரட்டை சும்மா பேசிகிட்டு இருக்கான், அவன் வேலை பார்க்குறான், அங்கேயும் இந்த மாதிரி வேலை தான். உன்னோட
கிட்ட தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை எங்கேயோ விட்டுட்டு வேறு எங்கேயோ வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட உனக்கு என்ன வேலை? ஒன்றும் சொல்ல கிடையாது. என்ன இவன் நின்று என்ன பண்ணுறான் அப்படின்னு. சாயங்காலம் ஆன உடனே அந்த ஃப்ரெண்டு அந்த வேலை பார்த்த பையனுக்கு காசு தர்றாரு. அந்த காசை வாங்கிக்கிட்டு அதில் ஒரு 1000 ரூபா கொடுக்குறான் அந்த பையன் இந்த பையனுக்கு. சும்மா வாங்கிக்கிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு 2 பேரும் பைக்கில் ஏறி போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எங்கே? சாராய கடைக்கு தான். சரி, அதுக்கு அடுத்த நாள் இந்த பையன் வந்தான். இங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே காசு வாங்கிக்கிட்டு போயிட்டான். சரி, இது இதை காட்டுது. 3 நாளாக ஒரு இடத்துல உன்னோட தொழிலுக்கு தேவையான சாமானை போட்டுட்டு வேறு எங்கேயோ போனால் உன் வேலை என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் அந்த பையனோட வேலை. இவனோட ஃப்ரெண்டு எங்கே போய் வேலைக்கு கேட்குறாரோ அங்கே 2 பேருக்கான காசை அங்கே வாங்கிடுறாங்க. ஒருத்தர் இந்த வேலை பார்க்குற தனக்கு, இன்னொன்று வேலை பார்க்காம கூட உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தர். இவங்க 2 பேர் வந்தாங்க, ஒருத்தர் போயிட்டார். இது ஒருத்தருக்கு வர வேண்டிய காசு 2 மடங்காக வாங்கி 2 பேரும் பிரிச்சுக்கிறது. சரி, இவங்க எங்கே போகிறாங்க? இவங்க போகிற இடம் சாராய கடை. அங்கே போனால் பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் வாங்க மாட்டாங்க? சரி, ஓகே. இன்னொரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டு, அது வேறு. அவர் என்ன பண்ணார், வீட்டில் ஒரு ஃப்ளோர் சரியில்லை அப்படின்னு டைல்ஸ் போடுறாரு. போனார். இந்த மாதிரி ஹாலு 3 ரூமு, நடுவில் கிச்சன், ஹால் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு சரடிக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு பணம் போட்டு டைல்ஸ் வாங்கி வச்சார். டைல்ஸ்காரர் வந்தார். கையில் மிஷின் கொண்டு வந்தார், டைல்ஸ் கட்டிங் மிஷின். சரிங்களா? அந்த மிஷினில் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஹாலில் போட்டாச்சு, ஹாலில் ரூமில் போட்டாச்சு. நடு ஹாலில் பாதி வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு போகணும், கிச்சனுக்கு போகணும், பின்னாடி போகணும், போட்டுக்கோ டைல்ஸ். என்ன பண்ணார், அவர் 2 வேலை பார்த்துட்டு 3ஆவது நாள் சார் மிஷினில் வச்சுட்டு போகிறேன் சார், காலையில் வரேன்னாரு. இந்த தினமும் தானே வச்சுட்டு போகிறேன், காலையில் வா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு காலையில் வரல. அடுத்த நாள் ஃபோன் பண்ணால், எங்கேப்பா ஆளுக்காக? வரேன் சார், வேலை இருக்குது அப்படின்னு. என்னையா வேலை உனக்கு? உன் வேலைக்கு தேவையான கட்டிங் மிஷின் இங்கே இருக்குது, இதை விட்டுவிட்டு நீ எங்கே போய் என்ன வேலை பார்க்க போகிற? இல்லை சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னாரு. இதே மாதிரி இவரும் கடை வீதிக்கு போகிறாரு. அங்கே ஃப்ரெண்டை பார்க்குறாரு. என்ன ஒரு மாதமாக ஆளை காணோம் அப்படின்னா, அம்மா நான் பிஸியாக இருக்கேன், வீட்டில் கொஞ்சம் வேலை நடக்குதுன்னாரு. இப்போ என்ன வேலை நடக்குது அப்படின்னா, டைல்ஸ் போடுறேங்கிறாரு. நான் தான் டைல்ஸ் போயிருந்தேன். எங்கே டைல்ஸ் வாங்கினேன், என்ன வாங்கினேன், வா பார்க்கலாம் அப்படின்னு போனால், இவர் வீட்டில் டைல்ஸ் போடுறவர் அங்கே இருக்கார். என்னங்கிறாரு, ஒரு கருப்பு பேண்ட்டும் ஒரு மஞ்சள் டிஷர்ட் போட்டுக்கிட்டு கட்டையில் உட்காந்துக்கிட்டு அரட்டை. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட உட்காந்துக்கிட்டு இங்கே வேலை பார்க்காம விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிக்கிறாரு. அப்போ இந்த வேலையை யார் பார்க்குறது? இது என்னையா எங்கே பண்ணுறேன் அப்படின்னு, வந்துடுறேன் சார், கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே என்ன வேலை? அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, ஓகே. அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலை பார்க்குற பையன் இந்த பையனுக்கு காசு தரான். அதையும் வாங்கிட்டு எங்கே போகிறாங்க இவங்க? அங்கே தான் போகிறாங்க. சரிங்களா? ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 2 ஆளுக்குன்னு ஜாஸ்தியாக வாங்கி 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை 5 நாளாக மாற்றி இப்படி பண்ணுறீங்களா? அங்கே வர்றவங்க இழிச்சு வாங்கிட்ட ஏமாத்தின காசை கொண்டு வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? சம்பந்தப்பட்டவங்களுக்கு. அதுதான் பாட்டிலுக்கு 10 ரூபா. சரிங்களா? என்ன பண்ணணும்? பாட்டிலுக்கு 10 ரூபாயா எக்ஸ்ட்ராவாகவும் நான் கொடுக்க மாட்டேன்னா, சம்பாதிச்ச காசு, உழைச்ச காசு நான் எங்கிட்ட தரணும், தரமாட்டேன்ப்பா அப்படின்னு திரும்பி நீங்கள் வரணுமா வேண்டாமா? வரமாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. யாருன்னு சொல்ல வேண்டாம், நான் பேசுகிறது அரசியல் கிடையாது. ஆனால்
இப்படித்தான் நடக்குது. எங்கே போனாலும் வந்து எந்த வேலை ப்ளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், நீங்கள் யாராவது கூப்பிட்டீங்க அப்படின்னா வர்றவங்க 2 பேர் பைக்கில். ஒருத்தர் வருவார், அப்படி பார்ப்பாரு, இவ்வளோ வேணும் அப்படிம்பாரு. 2 பேர் வேலையை 4 பேருக்குன்னு வாங்கிறது. ஒருத்தர் வேலைக்கு 2 பேர் காசு வாங்கிட்டு வேலை பார்க்காதவங்களுக்கு பங்கு கொடுக்குறேன். பின்ன காசு அங்கே தானே போகுது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறவங்க தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா. நான் அரசியல் பேசவில்லை. சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் உழைப்பை நான் கொச்சைப்படுத்துவதாக இருந்தாலும் அது உண்மை அல்ல. ஆனால் இப்படி நடக்கிறதா இல்லையா? 200 ரூபா வேலைக்கு 400 ரூபா கேட்கறது, 500 ரூபா வேலைக்கு 1000 ரூபா கேட்கறது, 1000 ரூபா வேலைக்கு 3000 கேட்கறது. எனக்கு எவ்வளோ வேணும்? நீங்கள் வந்து ஒரு வீட்டை கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெயிண்ட் வாங்கி கொடுக்குறேன் பண்ணு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 1100 ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, 3 நாள் பண்ணால் கூட அது 3000 தான் ஆகும். உனக்கு எதுக்கு 15,000 ரூபா 20,000 ரூபான்னா அதெல்லாம் முடியாது, காசு கொடுத்து தான் ஆகணும். ஏன்? எங்கேயோ போய் கொடுக்க போகிறீங்க. இதை யார் சொல்வது? இது யாருக்கு புரிய போகிறது? எல்லாத்துக்கும் புரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் இச்சு வாங்கிட்டு வாங்கின காசு கொண்டு போய் எங்கே கொடுக்குறீங்க? நீங்கள் வேலை செய்யாமல் 3 நாள் அவர் வந்து அங்கே போய் ஆட்டோ அடிச்சுக்கிட்டு போன இடம் வந்து அந்த சாராய கடை தான். அங்கே போகிறவங்க இப்படி வந்து காசு கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சு தான் அதை அவங்க செய்கிறாங்க. அப்படி சாராயத்துக்கு பாட்டில் இன்னும் ஜாஸ்தியாக போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபா நிற்க போகிறது கிடையாது. 160 ரூபா 180 ரூபா கொண்டா சொல்ல போகிறாங்க. 200 ரூபா பாட்டில் போட்டிருக்கு அப்படின்னா கொண்டா எடுத்துன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஏனென்றால் நீங்கள் சம்பாதித்த பணம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உழைப்போல் சம்பாதித்த பணம் தான். ஆனால் அதில் சில நியாயம் இல்லாமல் இருக்கிறது. எடுத்ததுக்கெல்லாம் வந்து 5000, 10,000, 4000, 3000. செய்கிற வேலை என்னமோ ஒன்றே ஒன்று. வீட்டில் வந்து வெளியில் அவுட்டரில் வந்து பெயிண்ட் பண்ணணும் கொண்டா அப்படின்னா 4 பேர் சார் 3 நாள் சார் சொன்னால் அட்வான்ஸ் 1000 வாங்கிட்டு ஒரு பைக்கில் பின்னாடி ஏணி கொண்டு வந்து இறக்குறாரு. ஆள் எங்கே அப்படின்னா இப்போல்லாம் யார் சார் ஆள் வர்றாங்க, நானே அடிக்கிறேன். 4 பேர் வேலையை ஒரு ஆள் செய்யறதுக்கு காசு வாங்கியிருக்காரு. இவர் 4 பேருக்கு காசு வாங்கியிருக்காரு. ஆள் யாரும் கூப்பிட்டு வராமல் நானே அடிக்க. மிச்சம் 3 பேர் ஆள் காசு அவர் சாப்பிடுவார். கேட்க முடியுமா? கேட்டால் ஆள் வரதில்லைன்றாங்க. இதையெல்லாம் நன்றாக புரிந்தவர்கள் தான் பாட்டிலுக்கு 10 ரூபா. இது அரசியல் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை. சரிங்களா? புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். நாம் என்ன பண்ணுறது? சூழலுக்கும். சரிங்களா? இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.